ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கை வச்சு ரொம்ப ஸ்பைஸியாக எப்படி ஒரு ட்ரையான ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் சின்ன உருளைக்கிழங்கு வாங்கினேன், அதை அவிச்சிட்டு தொலியை உரித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன உருளைக்கிழங்கு இல்லை, என்கிட்ட பெரிய உருளைக்கிழங்கு தான் இருக்குன்னா அதையும் நீங்கள் நாலாக வெட்டி கூட போட்டுக்கலாம். நான் அவிச்சுக்கிறணும் இந்த ரெசிபிக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடை இடித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை பொறுத்தது, நீங்கள் நல்லாவே காரம் சாப்பிட்றீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்க்கலாம். அது போக நாம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் எதுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோன்னா, மல்லித்தூள் சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு அந்த கறிக்கு. நம்ம எதுவும் மசாலா அரைச்சி விடல இல்லையா. உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு கால் கரண்டிக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். அதே போல் எண்ணெய் 3 டீஸ்பூனுக்கு நான் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இன்க்ரீடியண்ட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்படி அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை ரொம்ப காய விட்டுற வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்டுக்கு வந்த உடனே அதில் மஞ்சத்தூளை போட்டுட்டு அதில் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை அதில் போடுங்க. நீங்கள் எண்ணெயை ரொம்ப காய விட்டுட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கறியறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் முதல்ல இந்த உருளைக்கிழங்கு மேல் மட்டும் இந்த ப்ரௌன் கலரில் அப்படியே கோட் ஆகி வரணும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டோம், அதனால் இது ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ மேலே லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துருங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு தண்ணிக்கில் போட்டு அவிக்கணும் இல்லை. நீங்கள் இப்போ ரைஸ் வைக்கும் பொழுது அந்த ரைஸ் குக்கரில் மேலே ஒரு லேயரில் நீங்கள் உருளைக்கிழங்கு மேலே ஒரு ட்ரேயில் உருளைக்கிழங்கு போட்டு அவிய வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரே நேரத்தில் 2 வேலையாக நமக்கு முடிஞ்சிடும். பெரிய உருளைக்கிழங்கு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு அவிக்க போட்டோன்னா அதை 4 கீரி வெட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது அவிஞ்சிரும். சில சமயம் சில பேருக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களாம் என்ன பண்ணலான்னா, இல்லை ஒரு 4 வெள்ளைப்பூடை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது சாப்பிட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு கறியை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓமத்தை வாயில் போட்டால் சரியாயிரும். இப்போ அதே எண்ணெயில் தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த முழு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், அது அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் கண்ணாடியான உடனே தக்காளி பழம், வெட்டி வச்ச தக்காளி பழம், இடித்து வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எதுக்கு உப்பு சேர்த்தனால தக்காளி பழம் சீக்கிரமாக குக்காக ஆரம்பிச்சிடும் நமக்கு. அது தக்காளி பழம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சா, இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தூளை சேர்க்குறேன். கொத்தமல்லி தூளை சேர்த்துட்டு மிளகாய் தூள் நம்ம சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் மிளகாய் தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோங்க. மஞ்சத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா இது அடி பிடிச்சிடக்கூடாது, அந்த தீஞ்ச வாடை வந்துடக்கூடாது நம்ம அந்த பொட்டேட்டோ மசாலா கறிக்கு. அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்குறோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ண விடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றிக்கனால அடி பிடிக்காது. இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு, அந்த பச்சை வாடையெல்லாம் இல்லை. இப்போ நாம் அந்த வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கிண்டும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. ஏன்னா இது அவிச்ச உருளைக்கிழங்குனால நீ கரண்டியை போட்டு கிண்டும் போது உடையறக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து கிண்டுங்க. இந்த உருளைக்கிழங்கு போட்டு கிண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் சூடாக விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பவுலில் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கறியை நீங்கள் சுட சுட வெள்ளை சாதம் வச்சு அதில் அப்பளம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு கூட இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லா எடுபடும். ஏன்னா நாக்கு ஒரு மாதிரி மரத்திருக்க நேரத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்ல மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.